அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 26/5/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்கள் அனைத்திலுமே நல்ல முறையாக நடந்திருக்கு. உங்களுடைய வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை காரணமாக உற்சாகத்துடன் இருப்பீங்க. அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி வாய்ப்புகளை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடின உழைப்பின் மூலம் இன்று உங்களுடைய பணிகளில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் இருக்குது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களின் மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். பணவரவு காணக்கூடியதாகவும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது பாதகமான விளைவுகள் ஏற்படா வண்ணம் உங்களுடைய வார்த்தைகளை கவனித்து பேச வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியில் உங்களுக்கு குறைந்த அளவு திருப்தியே காணக்கூடியதாகும். தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களின் பதட்டமான ஒரு மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கு நட்பான அணுகுமுறை தேவை. நிதி நிலைமை லாபம் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டமாக இருக்காது. தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்கலாம். பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமாக இருக்குது. சவால்கள் நிறைந்து காணக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக இருக்க வேண்டும். பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை கையாளுவதை கடினமாக நீங்கள் உணர்வீங்க. உங்களின் நேர்மறையான உணர்வுகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க. இதனால் உறவில் அமைதியும் திருப்தியும் நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கணிசமாக சேரக்கூடியதாகும். இன்று வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வயிறு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு பலன்களை பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களின் நேர்மையான முயற்சி மூலம் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய திறனில் இன்று திறமை வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் மேம்படுத்துவீங்க. இன்று உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணக்கூடியதாகும். இதனால் உறவில் திருப்தி நிலை இருக்காது. இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகும். அந்த பணத்தை நீங்கள் ஆடம்பர செலவுகளுக்கு வாங்க பயன்படுத்தலாம். சிறந்த ஆற்றல் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அன்றாட செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறருடன் உரையாடுவதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசித்து உரையாடுவது நல்லது. பிரார்த்தனை மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். இன்று சக பணியாளர்களுடைய உங்களுக்கு கையாளுவதில் நீங்கள் கடினமாக உணரலாம். பொறுமையாக விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்க்க வேண்டும். பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு திடீர் செலவுகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது.
யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்று உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அமைதியை கடைபிடிக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் அமைதியிலிருந்து நேரிடலாம். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தினால் அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். பதட்டம் காரணமாக கழுத்துகளில் விரைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லட்சியங்கள் அடைவதற்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு கவலையுடன் காணக்கூடியதாகும். இன்று நீங்கள் சமயோகித புக்தியுடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சோர்ந்து போவீங்க. எனவே பணிகளை நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது. அவ்வப்பொழுது அதற்குரிய ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. பணத்தை முடிந்த அளவு சேமிக்க நீங்கள் சிக்கன நடவடிக்கைகளில் மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைய நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை அதிசயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. பணிகளை கையாளும் பொழுது நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய பணிக்கு தகுந்த அங்கீகாரமும் நல்மதிப்பும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நேர்மையாகவும் நேரடியாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் உறவின் மகிழ்ச்சி கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. இலக்குகளில் குறைந்த முயற்சிகளில் செய்து முடிப்பீங்க. புதிய முதலீடுகள்லையும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கலாம். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் விரைந்து செயல்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இதனால் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. போதிய அளவு பணம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஒரு மனநிலை காணக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குறைவான முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்று உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கடைபிடிக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பணிகள் காரணமாக உங்களுக்கு அதிருப்தி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணப்பழக்கம் குறைந்து காணப்படலாம். நிதியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணத்தை கையாளும் பொழுது கவனம் தேவை. உங்களுடைய தாயின் உள்ளத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமாக இருக்காது. மனக்குழப்பம் வளர்ச்சியில் தடைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு பதட்டமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதிக பலன்கள் காண நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு காணக்கூடியதாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, சாதகமான ஒரு நாள். பணிகள் திருப்தியான ஒரு சூழல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்று உறவின் மூலம் உங்களுக்கு நல்ல பெயரும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.